योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। கருணையினால் இன்றைய தினம் 333வது சத்சங்கம். 333 சிறப்புக்குரிய சத்சங்கம். 12 மாதம் ஒரு வருடம் 333 சத்சங்கம் தொடர்ந்து பகவான் அருள் சாஸ்வதமாக நமக்கு அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோரும் வணங்குவதற்கும் அருள் பெறுவதற்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். 333 என்றால் நீங்கள் வகுத்து பார்த்து கொள்ளுங்கள். அதில் இன்றைக்கு 3 சேர்ந்தால் 9. 9ஐ கூட்டினால் எப்பொழுதும் 9 தான் வரும். 29 18 1 8 9 3 27 2 7 9 இப்படி பெருக்கி பார்த்தால் சரியாக இருக்கும். 9 ரொம்ப விசேஷம். நவகோள்கள், அது மாதிரி நவ வீரர்கள், இது மாதிரி 9க்கு ரொம்ப நவராத்திரி ரொம்ப விசேஷம். நவரத்தினங்கள் இது மாதிரி நிறைய 9க்கு விசேஷம். அதுவும் 3 333வது சத்சங்கத்தில் கலந்திருக்கிற மெய்யடியார்கள் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள் தான். பொதுவாக நமக்கு இந்த சத்சங்கம் மாதம் ஒரு முறை முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்களுடைய பகவானுடைய சன்னிதானத்தில் நடத்துகிறோம். இதில் ரொம்ப விசேஷமாக திருவடி பூஜை. சாதாரண நாட்களில் நம்ம திருவடி பூஜை பண்ணுறதில்ல. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்சங்கத்தில் தான் திருவடி பூஜை பண்ணுறோம். திருவடி பூஜை ரொம்ப 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 அதாவது சாதாரணமாக நாம் சொல்லுவோம் தேவர்களுக்கும் கிடைக்காது. குரு சரணம் தேவர்களுக்கும் கிடைக்காதாம். அந்த குரு சரணம் பகவானுடைய திருவடிக்கு பூஜைகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் செய்கின்ற பாக்கியம் கிடைத்தா எல்லா தோஷங்களையும் மாற்றும், எல்லா விதமான பவவினைகளையும் மாற்றும், நம்மை புனிதர்களாக ஆக்கும், நாம் நினைத்த காரியம் நடக்கும், சர்வ சித்தி கிடைக்கும். அதாவது திருவடிக்கு அவ்வளவு மகிமை. ஏதாவது சங்கல்பத்திலே நீங்கள் திருவடி பூஜை செய்தீர்கள் என்று சொன்னால் பகவானிடம் கசிந்து உருகி அந்த திருவடி பூஜையிலே கலந்து பயபக்தியோடு அந்த பூஜையை குருவினுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்தீர்கள் என்று சொன்னால் அது பெரிய பாக்கியம். கிடைக்காது. அது அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஆகவே திருவடி பூஜை நமக்கு மாதம் ஒரு முறை நம்முடைய குருநாதருடைய ஆக்ஞைப்படி நடக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி பாருங்கள், இங்கு இந்த நாம ஜபம் என்று சொல்லி ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் நாம ஜபம் செய்வார்கள். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம். அது நம்ம ரொம்ப கோரஸாக ரொம்ப மேளதாளங்களோட நல்ல உச்ச துணியில் நல்லா அந்த நாமம் இங்கு சொல்லுவார்கள். ஆனால் நம்ம கேட்டுட்ருக்க நம்ம செவியில் விழுந்தால் போதும் இல்லையா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாலோ அல்லது சும்மா பேசாமல் இருந்தாலோ அல்லது மனதை வேற எங்கே அலைய விட்டுட்டு இருந்தாலோ பயனில்லை. நாம ஜபம் செய்யும்போது எல்லோரும், சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் முதல் வரை, வயதானவர்கள், சிறுவர்கள், நோயாளிகள், நோய் இல்லாதவர்கள் அப்படி கிடையாது. எல்லா பேருமே அந்த நாம ஜபத்தில் நல்லா கலரணும். அதுக்கு தான் நம்ம இந்த சத்சங்கத்தில் அந்த நாம ஜபம் வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு 200 பேர் கூடியிருக்கிறீங்கன்னு நினைத்து கொண்டால், வைத்து கொண்டால் 200 பேரும் நாமம் சொன்னால் எவ்வளவு நாமம் பாருங்கள். நாமம் ஜொலிக்க ஜொலிக்க தான் நாம் ஜொலிப்போம். நாமம் ஜொலிக்க ஜொலிக்க தான் கடவுளுடைய கிருபை கிடைக்கும். நாமம் ஜொலிக்க ஜொலிக்க தான் நம்முடைய எல்லா விதமான தீவினைகளும் மாறி நன்மை கிடைக்கும். நம்மை நல்ல சுத்தப்படுத்துகிறதே நாமம்தான்.
அதனால தான் நாமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம் குருநாதர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாம பிச்சை தானே கேட்டார். அவருடைய குருநாதர் பப்பா ராம்தாஸ் அவர்களும் நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லித்தான் நாம மகிமையே பறைசாற்றுகிறார்கள். ஆகவே நாமம் நமக்கு ரொம்ப முக்கியம். நாமம் மிக மிக முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குமா இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாமம் நம்முடைய மனதையே மாற்றிவிடும், மனதே இல்லாமல் ஆக்கிவிடும். நாமம் அதில் தோய்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாமம் ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து, அருமருந்து, கிடைத்தற்கு அரிய மருந்து. எதை நீக்குவதற்கு? நம்முடைய மனம் என்ற அந்த ஒரு மாயையை நீக்குவதற்கு நாமம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்முடைய மனது எப்படி சதா சர்வகாலமும் அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். மனம் எல்லோருக்கும் அப்படித்தான். மனம் ஒரு பெரிய சில நேரங்களில் தொந்தரவே செய்துவிடும். மனம் அடங்காது, கட்டுக்கடங்காது, மதம் கொண்ட யானை போல இருக்கும். அப்போ யானை துதிக்கையை ஆட்டிக்கொண்டே இருக்கும் இல்லையா? காதும் துதிக்கையும் ஆட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த யானை துதிக்கையை ஆட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் பாகன் என்ன செய்வான்? ஒரு சங்கிலியை, ஒரு கனமுள்ள நல்ல பழுவான சங்கிலியை அதன் கையில் கொடுத்து விடுவான். இந்த சங்கிலியை தூக்கி கொண்டே அது நிற்கும். அதுபோல நாமம் என்று சொல்லுகின்ற இந்த பழுவான சங்கிலியை நாம் மனதுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது அதிலேயே என்ன செய்யும்? திளைத்து விடும். ஆக அப்படி திளைக்க வேண்டும், நாமம் சொல்ல வேண்டும். அதனால் அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த அரங்கத்துக்கு வந்து விட்டோம். பகவானுடைய சிந்தனையிலே இருக்கிறோம், பகவான் சாநித்தியத்தில் இருக்கிறோம். குரு ஆட்சி நடக்கும், குருவினுடைய சன்னிதானம், சாநித்தியம். இந்த சாநித்தியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமம் சொல்லுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த நாமத்தை எல்லோரும் சொல்ல வேண்டும். நாமம் ரொம்ப முக்கியம். நாமம் சொன்னால் தான் மனது அடங்கும். நாமம் எப்படிப்பட்டது? ஒரு பூதம் மாதிரி. பூதம் என்ன செய்யும்? சதா சர்வகாலமும் என்ன செய்யும்? அது வந்து வேலை செய்யிட்டே இருக்கும். நாமம் அப்படி வேலை செய்யும். ஆனால் நாமம் வேலை செய்தால் எதை கட்டுப்படுத்தும்? மனதை கட்டுப்படுத்தும். மனதை ரொம்ப கட்டுப்படுத்தும். மனம் கட்டுப்பட்டால் பிறகு நமக்கு எல்லா சிறப்புகளும் உண்டு. மனம் கட்டுப்படுறதுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அது அலைந்து கொண்டிருக்கிற அந்த மனது அலையாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தாற்போல் நமக்கு இப்பொழுது வரக்கூடிய பெரிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை நிகழ்ச்சி, சுவாமியினுடைய ஆராதனை நிகழ்ச்சி. ஆராதனை நிகழ்ச்சி ரொம்ப விசேஷம். நம்ம நடத்தக்கூடிய எல்லா விழாக்கள்லேயும், எல்லா விழாவும் சிறப்பு தான். என்ன, ஜெயந்தி விழா கொண்டாடுவோம், வருஷாபிஷேகம் நடத்துவோம், குரு பூர்ணிமா நடத்துவோம், இப்படி பல விழா நடத்துவோம் நம்முடைய பகவானுடைய அருள்னால, அவருடைய சன்னிதானத்தில். எல்லா விழாவுமே சிறப்புக்குரியது தான். ஆனால் ஆராதனை விழா எல்லாவற்றையும் விட மேலானது, மகுடம் வைப்பது போல உள்ள விழா. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ஆராதனை விழா என்பது பகவான் மகா சமாதி அடைந்த நாள். பகவான் மகா சமாதி அடைந்த அந்த நிகழ்ச்சியை தான் ஆராதனை விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். மகா சமாதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது சமாதியில் 3 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை எது என்று சொன்னால் நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி என்று சொன்னால் விகல்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. அப்பொழுது விகல்பம் வரும். விகல்பம் என்று சொன்னால் அதாவது பகவானோடு இருக்கின்ற அதிலே எண்ண அலைகள் நமக்கு விகல்பத்தை உண்டாக்கும், கொஞ்சம் மாற்றத்தை உண்டாக்கும். அந்த பகவான் வேறு, நான் வேறு, ஒன்றினேன் விட்டுவிட்டேன், ஒன்றினேன் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கும். அதற்கு அடுத்த சமாதி சகஜ சமாதி. பகவான் இந்த பூத உடல் என்று சொன்னால் இந்த பருவுடலோடு இருக்கின்ற பொழுதே மகா சமாதியில் தான் இருந்தார். என்ன ரொம்ப விசேஷம் பகவானுடைய நிலை அது. பகவானுடைய நிலையை யாரும் சொல்ல முடியாது. அதனால்தான் சில நேரங்களில் சொல்லியிருப்பார், இந்த பிச்சைக்காரன் பப்பா என் குருநாதர் பப்பா அந்த ராம்தாஸ் அவருடைய திருவடியிலே விழுந்து
அவர் எனக்கு நாம தீட்சை கொடுத்த அப்பொழுதே இந்த பிச்சைக்காரன் இறந்து போய்விட்டான் அப்படின்னு சொல்வார். என்ன, அப்பொழுதே இந்த பிச்சைக்காரன் இறந்து போய்விட்டான் என்பார். அப்பொழுதே பகவானுக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் சமாதி நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால் அவருக்கு எண்ணங்கள் கிடையாது, சங்கல்பம் கிடையாது, மனது கிடையாது, எப்பவும் அந்த பிரம்மத்தோடு இருப்பார். அதனால தான் இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிரபஞ்சத்திலே நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி வேலை செய்து கொண்டே இருந்தார். இப்பொழுதும் இருக்கிறார். நிறைய வேலை. என்ன வேலை? இந்த பிரபஞ்சம் இயல்பாக நடப்பதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஒரு அலுவலகம் சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் அங்கு நல்ல வேலைகள் நடக்கும். ஒரு பள்ளி நன்றாக நடக்க வேண்டுமென்றால் அங்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு குருகுலம் நன்றாக நடக்க வேண்டுமென்றால் அங்கு நிறைய வேலைகள் இருக்கும். எல்லா இடம் நம்முடைய உடம்பு நன்றாக இயங்க வேண்டுமென்றால் அங்கு நிறைய வேலைகள் நடக்கும். என்ன, எல்லா இடங்களிலும் அப்படி வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் பகவான் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார், பெரும் பங்கு. அதனால்தான் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனின் வேலையில் தலையிடாதீர்கள், குறுக்கிடாதீர்கள் அப்படி என்பார். அவருடைய இயக்கம் அப்படி பிரபஞ்ச நாயகனாக, அந்த முழுமுதற் பரம்பொருளாக பகவான் பருவுடலோடு இருக்கும்போதே அண்ட சராசரங்களையும் இயக்கக்கூடிய தன்மையை அடைந்து விட்டார். அதனால தான் சுவிட்சர்லாந்து, கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி இப்படி நிறைய பக்தர்கள் வருவாங்க பகவானை பார்க்குறது. அப்போ பகவான் கேட்பார், அங்கே இன்ன இடத்துல என்ன நடந்தது, இன்ன இடத்துல எப்படி, இங்கே நீங்கள் போயிருக்கிறீங்களா, இன்ன இடத்துல என்ன நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? பெரிய விஞ்ஞானிகள், சாதாரண மக்கள் அல்ல, பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பொறியியல் வல்லுநர்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் சுவாமி அந்த விவரங்களை கேட்பாங்க. ஒரு 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 துணிக்கு அப்பால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு மறைவுக்கு அப்பால். ஆனால் சுவாமி பிரபஞ்சம் முழுவதும் உணர்ந்துருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வாரீங்கிறது அவருக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அவர் பிரபஞ்சத்தை இயக்கும்போது இது என்ன விஷயம், அது மாதிரி பகவான் இருந்தார். ஆனால் உண்மையிலேயே பகவானுடைய உடல் அந்த மானுட சட்டை தாங்கி இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி ஒரு தோற்றத்தோடு ஆற்றலோடு அருணை குழந்தையாக, கருணை தெய்வமாக, அருணை ஜோதியாக எழுந்தருளினார். நின்ற மலை ஒன்று எழுந்து வந்ததோ என்று சொல்வார்கள். அருணாச்சலம் என்று சொன்னால் அதுவே சிவபெருமானுடைய அந்த தோற்றம். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அப்பொழுது அவருடைய அடியும் முடியையும் தேட முடியாத நிலையிலே தேவர்களெல்லாம் தயங்கினார்கள். அது மாதிரி இருப்பது தான் அருணாச்சலம். இந்த யுகத்தில் அது ஒரு அச்சலம். அச்சலம் என்றால் மலை, அசையாமல் இருக்கக்கூடியது. அது மாதிரி இருக்கிறார். அந்த அந்த நம்முடைய ரமண மகரிஷி பகவான் சொல்லுவார், அது பகவானுடைய அம்சம். அந்த மலையை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பகவான் அம்சம் அதுதான். அப்படி அருணை ஜோதியாக வந்தார். நின்ற மலை எழுந்து வந்தது. பகவானுடைய சித்திக்கு பிறகு, மகா சமாதிக்கு பிறகு நிறைய காலங்கள் நாம் பலமுறை பார்த்துருக்கிறோம். தேவகி அம்மாவும் காட்டி தந்திருக்கிறார்கள், பலமுறை பார்த்துருக்கிறோம். இயல்பாக பகவானுடைய திருமுகம் அப்படி, இந்த கன்னம், இந்த முகம், இந்த இது எல்லாம் பகவான் அங்கே இருந்தது போலே தெரியும். அதாவது அந்த பகவானுடைய அந்த அந்த கிரிவலம் இருக்கிறதல்லவா, பகவானுடைய ஆசிரமத்தில் கிரிவலம், அதில் இருந்து நீங்கள் மேற்க நோக்கி வரும்போது, அந்த பசு எல்லாம் கட்டியிருக்கையில் மேற்க நோக்கி வந்தீங்கன்னா இப்படி அங்கே பார்த்தா அந்த மலையில் ரொம்ப காலம் தெரிஞ்சுது பகவான் நான் தான் இது என்று சொல்லி காட்டினாங்க. அது மாதிரி சும்மா தலப்பா கட்டி பகவான் அப்படி இருந்தது போலே மலை இருக்கும். அது அந்த மாதிரி அந்த தோற்றம் இருந்தது. அப்படி பகவான் அருளாட்சி புரிகிறார். அதனால் அந்த பருவுடல், அந்த பூத உடல், அந்த சட்டையை மாற்றின பிறகு மாற்றிய நாள் தான் இந்த மகா சமாதி நாள். இதை ஆராதனை நாள்னு நம்ம கொண்டாடுறோம், சிறப்பாக இருக்கிறோம். அந்த நாளில் ராத்திரியும் பகலில் நாமும் சொல்லுவோம். அங்கே 9 மணிக்கு நம்ம நிகழ்ச்சி போட்டிருக்கிறோம். நிகழ்ச்சி நேரில் கிடைக்காதவங்க வாங்கிடுங்க. எல்லாரும் மேலும் நிறைய கொடுக்குறவங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்க. இந்த செய்திகள் கிடைக்கணும். அன்றைக்கு பகல் முழுவதும் நமக்கு என்ன இருக்குது, நாம ஜபம் இருக்குது, சத் சங்கம் இருக்குது. நமக்கு எந்த விதத்துலேயும் கொஞ்சம் ஒரு மடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெஸ்ட்டு, சத் சங்கம், நாம ஜபம் எல்லாம் 9 மணிக்கே நடக்கும். முழுதும் கலந்துக்கலாம். இந்த ஓய்வு எடுக்கிறவங்க அறைகள் இருக்குது, ஓய்வு எடுத்துக்கிடுங்க. பிறகு தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்து நைட்டு இரவு முழுதும் 1/2 மணி நேரம் பெண்கள், 1/2 மணி நேரம் ஆண்கள். இரவும் நாம் சத் சங்கம் வச்சுருக்கிறோம். அதன் பிறகு சரியாக 3:19க்கு நமக்கு என்ன இருக்கும், தீபாராதனை இருக்கும். ஆராதனை, சமாதியினுடைய
ஒரு சிவராத்திரி நம்ம நாளை பார்த்து வைக்கிறதுனால அது வராது. ஆனால் கரெக்டாக அந்த திதி என்ன நாளுன்னா ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலை 3:19க்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பகவான் இந்த பருவுடலை விட்டாங்க. என்ன 3:19 அது அன்றைக்கு சிவராத்திரி. என்ன அப்படி அந்த நாளில் நம்ம நாமம் சொல்லி 3:19க்கு தீபாரம் இருக்கும். ஏராளமான பேர்கள் நிறைய பண்டம் பதார்த்தங்கள் என்னென்னலாம் கடைப்பொருள்கள் வீட்டில் செய்தது எல்லாம் கொண்டு வருவாங்க. சாமிக்கு எப்போவுமே எல்லாமே அன்போடு கொடுப்பாங்க. நிறைய பதார்த்தங்கள் கொண்டு வைப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நிறைஞ்சிரும், அதை மாதிரி வச்சுருப்பாங்க. அது எல்லாம் சாமிக்கு நிவேதனம் பண்ணி பகிர்ந்து கொடுத்து இரவு முழுதும் நல்ல நாமம் சொல்லுவோம். இது ஆராதனை நிகழ்ச்சி. இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். எப்பவும் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஆராதனைக்கு அவ்வளவு லிபரல். சுவாமிஜி என்ன அவ்வளவு லெகுவாக கொடுத்துருவாங்களாம். இது நம்முடைய வார்த்தை அல்ல, சாஸ்திரங்கள்ல அப்படி இருக்குது. அதனால தான் பெரிய ஆராதனை நாளில் போய் எல்லா இடங்கள்லையும் வழிபாடு செய்வாங்க. ஆராதனை நாளில் ரொம்ப சிறப்பாக அந்த அந்த அதாவது முழு மனதோட முழுசா கேட்டதையெல்லாம் கொடுப்பாங்க. தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம். கேட்டதையெல்லாம் அவரே கேட்டால் கூட தந்துடுவார். அது மாதிரி இருக்கக்கூடிய நாள். அதை யாரும் விட்டு விடாதுங்க. ஆராதனைக்கு வந்துடுங்க. அதுக்கு முந்தி 10 நாள் நாம் 9 நாள் வீடுகளில் இந்த நாம ஜபம் செய்ய போகிறோம். சிலர் கொஞ்சம் பேர் போவாங்க, நாமம் சொல்லுவாங்க, அங்கே ஒரு உணவு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படி நினைக்காதுங்க. இந்த ஆராதனை நிகழ்ச்சியை தொடர்ந்து முந்தி அது பகவான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறார். இது யாரும் திட்டம் போட்டு செய்த காரியங்கள் இல்லை. அப்போது அந்த வீடுகளுக்கு போகிறோன்னா சுவாமி அந்த வீட்டுக்கு எழுந்தருள்ளார். முதல் நாள் இன்னும் வீட்டில் ஆராதனைன்னு சொன்னால் பக்தர்கள்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ சுவாமியும் கூடவே வராங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சுவாமி அங்கே வந்து எழுந்தருள்வாங்க. யாராவது வீட்டுக்கு சுவாமியை கூப்பிடணுன்னா இது மாதிரி சத்சங்கம் வைக்கணும் வீட்டில். அதுக்கு இப்பொழுது வசதியும் செய்திருக்கிறோம். இந்த 9 நாள் தவிர மாதந்தோறும் ஒரு வீட்டில் சத்சங்கம். யாருக்கெல்லாம் அதில் ஆர்வம் இருக்கோ அவங்களோ, உறவுக்காரங்களோ, சொந்த பந்தங்களோ, வேண்டப்பட்டவங்களோ, இது மாதிரி இருக்கிறவங்க கூட இங்கே தகவல் தரலாம். தகவல் தந்து அந்த வீட்டில் ஏறணும். அதாவது அந்த வீட்டில் போய் நாம ஜபம் பண்ணுறோன்னு சொன்னால் சாமி எழுந்தருள்றாங்க. அப்போது ஆராதனைக்கு 9 நாளைக்கு முந்தியே சாமி எழுந்தருளாங்க. ஒவ்வொரு வீடாக வராங்க. ஒவ்வொரு வீடாக வந்து அங்கே எழுந்தருளி இந்த நாம பிச்சையை வாங்கி அந்த வீட்டுக்கு மங்களத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாங்க. என்ன அதாவது குரு பக்தி அப்படின்னு சொன்னால் என்னங்கிறத நம்ம புரியணும். ஒவ்வொருவரும் புரியணும். எத்தனையோ கோயில்களுக்கு போவோம், எத்தனையோ பெரிய விழாக்களுக்கெல்லாம் போவோம். போக வேண்டாம் அப்படின்னு கிடையாது. எல்லா ஆலயங்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் பவ்யமான எல்லா வழிபாடு நடக்கிற இடத்துலையும் போகணும். போனால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் அடைய முடியும். ஆனால் அந்த வழிபாடுகளெல்லாம் கடந்து வரும்போது தான் குரு வழிபாடு நமக்கு கிடைக்குது. அதுக்கு தான் சொன்னார், மூர்த்தி தலம் தீர்த்தம். மூர்த்தி தலம் தீர்த்தம். ஸ்தலம் என்றால் இப்படி கோயில்கள், காரியங்கள், புனித இடங்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவர் இதெல்லாம் தேடி 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 கண்ட பிறகு கடைசியாக நமக்கு யார் வேணும்? குரு வேணும், சத்குரு வேணும். அவர் சத்குரு தான் நம்ம என்ன செய்வார்? கரையேற்றுவார். அவருக்கு தான் அந்த தன்மை இருக்குது. அதனால தான் எல்லா பேரும் குருவாய் வருவாய்ன்னு கேட்குறாங்க. அருணகிரிநாதர் கூட அந்த கந்தர் அனுபூதியில் திருப்புகழ் பாடினார், கந்தர் அலங்காரம் பாடினார். பிறகு அனுபூதி என்றால் அனுபவம். அந்த ரசத்தில் கடைசியில் எதில் கொண்டு முடிகிறாருன்னு சொன்னால், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொன்ன. குருவானி வா. எந்த வழிபாடு? நிறைநிலை குருநாதர். நிறைவு பூரண நிலை குருநாதர். நாம் பூரணம் அடைவதற்கு குரு சரணம்தான். நிறைநிலை அடைவதற்கு குருநாதர். அதுதான் நாடும் நகரமும் நற்றிரு கோயில். நாடும் நகரமும் நற்றிரு கோயில் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். எல்லா இடங்களையும் போய் 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 போய்
தேடாத இடமே இல்லை என்றது மாதிரி நாடும் நகரமும் நற்றிரு கோயில் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வதற்கு யார் வேணும்? குருநாதர் வேணும். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. கூடிய நெஞ்சம் அதுதான் குருநாதருடைய அருள்னால தான் நெஞ்சம் கூடும். அதுதான் கோயில் என மெளிரும். அதுதான் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. அதனால தான் எல்லா பேரும் திரும்ப 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 குரு சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம், குருநாதருடைய அருளே சரணம், எல்லாம் குரு சரணம், குரு சரணம், குரு சரணம் அப்படின்னு எல்லாம். அதனால தான் அவர் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வரும். கண்ண பரமாத்மா அந்த அந்த கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பாருங்க, வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகீ பரமானந்தம் விஷ்ணும் வந்தேம். என்ன சொல்லுங்க? ஜகத்குரு. ஜகத்குரு. என்ன? அதனால் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லோரும் குரு சரணம் மறக்கக்கூடாது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எப்படி நம்ம இப்படி ஒரு இதில் போய் வழிபடுறோம் எப்படின்னுலாம் நினைப்பீங்க. நான் அதை வித்தியாசமாக சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஆனால் குரு சரணம்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக. அதனால தான் அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்தார். நல்லா கவனிக்கணும். அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்தார். எதுக்கு இருந்தார்? சனகாதி முனிவர்கள் ஞானத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டபொழுது எங்களுக்கு சொல்லித்தாருங்க. சரியை கடந்தோம், கிரியை கடந்தோம், யோகம் கடந்தோம், ஞானத்தில் நிற்கிறோம். ஆனால் ஞானத்தின் ரகசியம் என்ன? அது நமக்கு புரியணும். படிக்கலாம், எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிடலாம், எல்லா இதுகளையும் படிச்சுக்கலாம், என்ன எல்லா வீட்டை இருந்து விஷயத்தை கேட்டுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் தெரியும், அக்கு வேறே ஆணு வேறே தெரியும். ஆனால் அந்த ரகசியம் புரியணும்னா குரு வேணும். என்ன ரகசியம் புரியணும்னு சொன்னால் யார் வேணும்? குரு வேணும். குருவுக்கு அருள் இருந்தால் தான். அவரு தான் இது. அதனால தான் அவங்க அந்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ சனகாதி முனிவர்கள் அவர்கள் பிறவியிலே ஞானிகள், சாதாரணமானவங்க இல்லை. சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர், இந்த 4 பேர் தான் சனகாதி முனிவர்கள், ஆதி முனிவர்கள்னு சொல்லக்கூடியது. 4 பேரும் அவங்க கைலாயம் போனாங்க, சிவபெருமான தொழுதாங்க, எல்லா விவரமும் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த படியை விட்டும் அந்த ஞான படி இருக்கு இல்லையா, அந்த ஞான படியில் மேலேற முடியலையே, அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய உண்மை பொருளை. அதனால தான் குரு தொட்டு காட்டாமல் சுட்டு போட்டாலும் கிடையாது. சாதாரண வழி குரு தொட்டு காட்டணும். அது ஏதோ நிலையில் என்ன ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான ரகசிய பொருள் அது. என்ன குரு தொட்டு காட்டணும். அவனுடைய அருள் இருக்கணும். அவருடைய அருள் இருந்தால் தான் நமக்கு அதில் உள்ள ரகசியம் புரியும். புரியலன்னா அவர் என்ன சொன்னார், செய்தார்? அவர் உட்கார்ந்தார், அவ்வளோதான். குரு தானே, முழுமுதற் பரம்பொருள் தான் குருவாக சமைந்தார். அதுதான் குரு கீதை அதுதான் சொல்லுது. குரு கீதை என்ன சொல்லுது? சிவ ஏவ சாட்சாத் குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரம்பொருள் குரு. நமக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. குரு கீதையில் சிவ ஏவ, நீ சிவபெருமான் அப்படின்னு சிவம் என்னும் முழுமுதற் பொருள் பரம் எண்ணி வைத்து கொண்டால் அந்த சிவம்தான் குருவாரு. அந்த சிவம்தான், அந்த கண்ணுதர் கடவுள் தான், அந்த ஒப்பற்ற பரம்பொருள் தான் சனகாதி முனிவர்களுக்கு குருவாக சமைந்தார். குருவாக வந்தால் தான் விமோசனம். அப்படி உட்கார்ந்தார். மோனத்தவத்தில் இருந்தார் இல்லையா? மோனத்தவம், பேசல, எதுவும் சொல்லல. அந்த ரகசியம் அப்படி தான், பேசா அனுபூதி. அதுக்கு பேர் பேசா அனுபூதி. பேச வேண்டியதில்லை, அந்த சாநித்தியம் போதும். பேசா அனுபூதி, அனுபவம் கிடைக்கும். பேசும், பேச்சு இல்லை. அங்கே பேச்சுக்கு இடமே கிடையாது. பேச்சற்ற இடம், சொல்லற்ற இடம், சொல்லற நின்ற இடம். என்ன சொல்லற நின்ற இடம்? சொல்லாமல் சொல்வது,
சொல்லாமல் சொல்வது. அதனால தான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். இவங்கெல்லாம் சாதாரணமானவங்கள்ல, நால்வருக்கும். அந்த சனகாதி முனிவர்களுக்கு சொல்லாமல். யார் சொன்னது? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய். வார்த்தையை கவனிங்க, வாக்கு இறந்த பூரணம். அந்த பூரணத்தை உணர்ந்தா பிறகு அதுக்கும் பிறகு வார்த்தை கிடையாது. அதுக்கும் பிறகு சொல்வதற்கு புத்தகமோ வார்த்தைகளோ எதுவும் கிடையாது. அது அதிலே கரைந்து போகும். வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய். எல்லாமாய் இருக்கு, இல்லாமல் இருக்கு. எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அப்படி உட்கார்ந்தார். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சின்முத்திரை வச்சுட்டு அப்படி இருந்தார் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி பக்கம் போய் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து, பகவானே எனக்கு ஞானத்தை தாரும், சத்குருவாக எனக்கு சமைந்து வாரும் அப்படி கேட்கணும். அப்போ தான் குருக்கிட்ட நெருங்க முடியும். குருக்கிட்ட நெருங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஒரு நெருப்பு. என்ன, கொஞ்சம் நெருங்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே தகுதியோடு நெருங்கணும். அதனால் அந்த தகுதியை வளர்த்துக்கிடணும். அதுதான் சத்சங்கம். அப்போது சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். நினையாமல் நினைந்தேன்னு சொன்னால் தொடர் நினைவு, அவ்வளோதான். மறந்தால் தானே நினைக்க, புதுசாக நினைக்கணும். இது நினையாமல் நினைந்து. மறப்பே இல்லை என்றால் நினைப்பு. அது மாதிரி எல்லா பேரும் குருவினுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படின்னு தான் ஞானிகளெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறைசாற்றுறாங்க. அவங்களுக்கு பேருக்கோ புகழுக்கோ வேறு எதுக்கும் பறைசாற்றுறது இல்லை. இந்த உலகம் என்ன, அது உலக மக்களெல்லாம் இன்புற்று இருக்கணும், எல்லா உயிரினங்களும் இன்புற்று இருக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சில சமயம் கீழே இறங்கி வந்து பேசுவாங்க. அப்படி நமக்கு சத்குருவாக சமைந்திருக்கின்ற சத்குருநாதருடைய திருவடிகளை பூரணமாக சரணடைந்து எல்லோரும் குரு அருளுக்கு பாத்திரமாக வேண்டுகிறோம். வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।